போதும் 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 பெருசா போயிட்டே இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. டப்பா அடிக்கிறாங்க அவங்க பேர் வச்சாங்கன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு டப்பா அடிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தோணுது. கிடையாது. சசிகாவோட காதெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சாமி. பண்றது யாரு? வந்து முத்துக்குமரன் திரும்பி முத்துக்குமரனா? இந்த பேப்பர் தான் சார் பிக் பாஸ் கொடுத்தது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா மூமெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு அப்படின்னு பாக்குறீங்களா? பிக் பாஸோட சூப்பரா, அதுவும் நேற்று எபிசோட் செம்ம கலக்கலா போச்சு. அதுலயே நம்ம அருண் இந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. நம்ம விஜய் சேதுபதியானால ரெக்கார்டு கொடுக்க ரெடி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். என்ன காவியா, எந்த வீடியோ பார்த்தாலும் அருண் அருண் வருது. அப்படி அவர் என்னதான் செஞ்சாரு? உண்மையா வச்சு செஞ்சிருக்காரு. அதுவும் இல்லாம முக்கியமா பிக் பாஸோட ரூல்ஸே என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோஸ்ட வந்து ரோஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அவர் பப்ளிக்காவே ரோஸ்ட் பண்ணாரு. எனக்கு சண்டே எபிசோட்ல கூட ரோஸ்ட் பண்ணது பெருசா தெரியல. ஏன்னா முறைச்சு பார்த்துட்டு இல்ல அப்பா கம்மி ஆளு விற்பான்னு உட்காந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறமும் விடாம ஜாக்லின்ட்டு வந்துட்டு வேணா கதவை திறக்க முடியாது, இதெல்லாம் பெரிய இதுவா, நான் உள்ள போட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்டேல என்ன கேள்வி கேட்டுவாங்க, கேள்வி கேட்கட்டும் நான் பாத்துக்கிறேன், நான் அதுல இனிமே எதையாவது நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேங்கிற மாதிரி திடீர்னு பைத்து முடிச்ச மாதிரி செய்யறாரு. எனக்கு என்னவோ வேற எங்க இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உனக்கு கப்பு போகுதுடா, முத்துக்குமரனுக்கு கப்பு ஏற போகுதுடா அப்படின்னு சொல்றாங்களோங்கிற ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பைத்தியம் மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கிட்டாலும் சண்டை போடுறாரு. ஏன் சண்டை போடுறாருன்னு தெரியல, எதுக்கு சண்டை போடுறாருன்னு தெரியல, எதுக்கு கேள்வி கேட்கறாருன்னு தெரியல. டப்பா அடிக்கிறாரு அவங்க பேர் வச்சாங்கன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு டப்பா அடிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தோணுது. மார்க்கிங் சொன்னாலே அதுவும் டென்ஷன் ஆகுறாரு. ஆனா ஊரையே மார்க்கிங் பண்றாரு. அது ஏன்னு தெரியல. இந்த அளவுக்கு பண்ணா சும்மா இருப்பாங்க. எனக்கு என்னன்னா ரெட் கார்டு போட்டு இந்த வட்டம் அருண் தான் வெளியவே போயிடுவாரோங்கிற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு உள்ள இருக்க எல்லாரையும் பைத்தியம் முடிக்க வச்சாருன்னு சொல்லலாம். ரெண்டாவது முத்துக்குமரன் நான் பார்த்தோன்னே எதுக்கு இவ்வளவு பெரிய வன்மம் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை அருண் கிட்ட. அதையுமே கேட்கணும்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு தொழிலாளி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லி ஒரு முதலாளியோ இல்லை ஒரு மேனேஜரோ சொல்லும் போது கம்பல்சரியா அது கேட்டுதான் ஆகும். அந்த இடத்துல பிரச்சனை பண்ணதா இருக்கட்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா இல்லாம ஒரு கண்டென்ட்டா அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் வந்தாலே சவுண்டா தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வழக்கமான ஹெல்மெட் போடல அப்படின்னா நான் உங்களை வந்து ரெஸ்ட் ரூமுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஆயோபியா கத்துவாரு. இதுக்கு நடுவுல வந்துட்டு நம்ம ராணுவம் வேற சும்மா இருக்காது. ஐயோ எங்கெல்லாம் கண்டென்ட் கொடுத்தாங்க, நம்மள இந்த வாரம் வெளியே வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்துட்டு ஏதோ ஒண்ணு பேசுவேன் என்னவோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. எனக்கு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ப்ரோமோட வழக்கமோட பிக் பாஸ் அவரோட வேலையை காட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். முத்துக்குமரனையும் டார்கெட் பண்ற அளவுக்கு பிக் பாஸே வந்து ரொம்ப இது பண்ணிட்டு ஒரு ப்ரோமோ ஒண்ணு போட்டுருக்காங்க. அதுதான் அதிர்ச்சியா இருக்கு. முத்துக்குமரா தயவு செய்து விளையாடுங்களா, எவ்வளவு சொன்னாலும் கேட்காது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லணும் போல போனது. உங்களுக்கு யாரு போகுது? முத்துக்குமரனுக்கு அப்புறம் மூணாவது முக்கியமான போதும் 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 பெருசா போயிட்டே இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதுக்கே பிக்கோ அப்படிதான் இருக்கு. முக்கியமா பிக் பாஸ் சொன்னாலே காதல் காவலினா. அதுலயும் பாத்தீங்கன்னா சசிகாவோட காதல் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? பகல்ல வந்து நம்ம விசாரம் அன்சிதாவும் தான் இப்போ ஓவரா போயிருக்கு. அதனால பாவம் நம்ம சசிகா உன்னையெல்லாம் நம்பி நைட்லாம் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணேன், இப்படி பண்றேடா அப்படிங்கிற அளவுக்கு சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா விசால் எப்பவுமே மேனேஜர் பக்கம் இல்லைங்க. அன்சிதா இருக்கிற ஒரே காரணத்தினால நம்ம யூனியன் தலைவர் அன்சிதாவை சொல்லுமா அப்படின்னு சொல்லி தொழிலாளராகவே மாறிட்டாரு. உனக்காடி கண்டு எதானாலும் போட்டனா ரெடி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காரு. பகல்ல நம்ம அன்சிதாவும் விசாலும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. நைட்டு நம்ம விசாலும் சசிகாவும் பயங்கர சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா எனக்கு என்ன சொல்லுன்னா, தம்பி 2 பேரும் ஓரமா போய் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 பேருமே உரைந்தாருமா. விசாரிக்கும் சசிகாவே சொல்லிட்டோம் தமிழ் எடிஷன் வரல கண்டிப்பா அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே பண்ணல. ஏன் முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதாவது காமெடியா என்டர்டைன்மெண்டா பண்றேன்னா அப்பப்போ ஒரு கவுண்டை விட்டு கடுப்பேற்றிட்டு இருந்தாரு விசால். அவனையும் பிடிச்சி லவ் கண்டென்ட் கொடுன்னு சொல்லி கடைசி நீங்க இதுக்கே இருக்கிறது சொல்றீங்க. அந்த ஒரு கண்டென்ட் சொல்லி நம்ம பிக் பாஸ் கொடுத்து அதுலயும் வர புதுசா யாருமே இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்லயே நாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் தொழிலாளர் சொல்லி ஒரு கண்டென்ட்டை விட்டு கடுப்பேற்றிட்டு இருக்காங்க.
அவங்கள மேனேஜரா இருக்க சொன்னா மேனேஜரா இருக்க மாட்டேங்காங்க. இதுல வேற தொழிலாளர் சொல்லி வெறும் சைக்கிள் ஓட்டுறத ஒரு வேலையா வச்சு கொடுத்து கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. அதுலயே நாங்க கொடுத்துட்டு இல்லையா ஜஸ்ட் இன்னும் எப்படி சொல்றீங்க ஜவ்வா பண்ணிட்டு இருக்காங்க. அலுவலக ஓட்டிங் மண்டே எல்லாம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது, இப்போ பார்த்தா ஏறிட்டே போகுது. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சாமி. அப்படியா? பண்றது யாரு? அது வந்து உங்களுக்கே தெரியும். அதனால சொல்றாங்க கப்பு முக்கியம் குமார்லாம் லெட்டர் வந்தது. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம நம்ம பிக் பாஸ் வந்து முத்துக்குமரன் வச்சு திரும்பி முத்துக்குமரனா? எப்பவுமே முத்துக்குமரன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. பிக் பாஸே கண்டிக்கிற மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல பாக்குறோம். நாளைக்கு வந்து அதை பத்தி உங்களை பத்தி சொல்றேன். அதை நீங்க முத்துக்குமரன் பத்தி சொன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பி வந்துடும். பாய் பாய் பை. பாய் சொன்னதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் அடி. அதனால நாம பேசுறது உங்களுக்கு